இன்று ஹிஜ்ரி நாட்காட்டியின்படி ஸ்ஃபர் மாதத்தின் இறுதி புதன் கிழமையான ஒடுக்கத்து புதன் தினமாகும். இந்த புனித நாளில் நம்மை சகல பலாய்கள், நோய்கள் மற்றும் ஆபத்துகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள முன்னோர்கள் வழிகாட்டிய சிறப்பு அமல்களை பார்ப்போம். முதலில் இன்று 4 ரகாத் நஃபில் தொழுகை தொழுவது சிறப்பு. ஒவ்வொரு ரகாத்திலும் சூரா ஃபாத்திஹாவிற்கு பிறகு சூரா அல் கௌசர் 17 முறையும், சூரா அல் இக்லாஸ் 5 முறையும், சூரா அல் ஃபலக் 1 முறையும், சூரா அன் நாஸ் 1 முறையும் ஓதி தொழ வேண்டும். அடுத்து குரானில் சலாம் என்று தொடங்கும் 7 புனித வசனங்களை ஓதுவது அல்லது எழுதி தண்ணீரில் கரைத்து பருக வேண்டும். எழுதப்பட்ட தட்டு இல்லை என்றால் இந்த 7 ஆயத்துகளையும் ஒரு முறை ஓதி தண்ணீரில் ஊதியும் பருகலாம். 1. சலாமுன் கௌலம் மின் ரப்பிர் ரஹீம். 2. சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன். 3. சலாமுன் அல்லா இப்ராஹிம். 4. சலாமுன் அல்லா மூசா வ ஹாரூன். 5. சலாமுன் அல்லா இல்யாசின். 6. சலாமுன் அலைக்கும் திப்தும் ஃபத்குலூஹா காலிதீன். 7. சலாமுன் ஹிய ஹத்தா மத்லையில் ஃபஜ்ர். இதனுடன் பாதுகாப்பிற்கான துவாவையும் குறைந்தபட்சம் 7 முறை ஓதிக்கொள்ளுங்கள். மேலும் மகரிப் தொழுகைக்கு முன்பாக 1000 முறை சூரா இஃப்லாஸ் ஓதுவது மிகவும் நன்மையானது. தனியாக ஓத முடியாதவர்கள் மற்றவர்களுடன் சேர்ந்தும் ஓதி முடிக்கலாம். இறைவன் நம் அனைவரையும் சகல நோய்கள் மற்றும் சோதனைகளில் இருந்து காத்தருள்வானாக. ஆமீன்.